உரிமைக்காக உணர்வோடு ஒன்று கூடியிருக்கிற மதிப்புமிக்க தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த ஒன்றுகூடலை முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மருத்துவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே தொடக்க உரையிலே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் முன்பு உரையாற்றிய ஐயா மதிப்பிற்குரிய ஐயா OS மணியன் அவர்களும் தெளிவாக விளக்கி கூறினார்கள். நமக்கு இருக்கிற சிக்கல் ஐயா சொன்னதை நம்ம ஒத்துக்கணும். அதாவது இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுகிற காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதாவோ கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டோ கேரளா என்று வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது நீண்ட காலமாக இருக்கிறது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்தியா என்று ஒரு கொள்கை முடிவு, மாநிலம் என்றபோது அதுக்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்துக்கொள்வது. இப்போ பாரதிய ஜனதா எதிர்கட்சி என்றால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவோடு தான் ஒத்துப்போகும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்றால் அதே அவர்கள் ஆளும்போது அதே நிலைமை. இப்போ நமக்கு என்ன பேரவலம் எதனால நிகழுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்கே ஒரு கட்சி இல்லை. பிரச்சனை அதுதான். அப்போ அவரோட கூட்டி அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்டை போட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தா அப்போ எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படுங்கிற கேள்வி நமக்கு எழணும். இது நீண்ட காலமாக நடக்குது, இன்னைக்கு நேற்று இல்லை. உங்களுக்கு தெரியும், மேயர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெகதீஷ் சட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சரை, நாட்டின் பிரதம அமைச்சரை அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாப்புல ஜெகதீஷ் சட்டர். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்ட்டு. அப்படி என்ன பேச்சுவார்த்தை மூலம் என்ன தீர்வு காண்றதுக்கு இருக்குது? அவர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, அணுக்கழிவை கோலார் தங்க வயலில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியில புதைக்கலாம், உள்ள வச்சு மூடலாம். ஒரு கருத்து, மூடலாம்னு முடிவு எடுக்கல, ஒரு கருத்தை முன்வைக்குது. அந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருக்கிற கட்சியெல்லாம் அவர்கள் கட்சி கொடியை கீழே வச்சுட்டாங்க. கர்நாடக மாநிலத்துக்குன்ற ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துக்கிட்டு மொத்த பேரும் தெருவில் இறங்கி நிற்கிறான். அதோட அந்த கருத்தையே செத்து போயிடுச்சு. இப்போ தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, மேகத்தாட்டில் அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸும் ஒன்று தான், பாரதிய ஜனதாவும் ஒன்று தான், மதச்சார்பற்ற ஜனதா தளமும் ஒன்று தான். எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. இப்ப கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யார் கிருஷ்ணசாமி, யார் கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்லை. மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிற்கிறானோ, உணர்வோடு நிற்கிறவன்லாம் ஒன்னா நிற்கணும். நிப்பான் தமிழன் வந்தாதான் பயப்படுவான். அவன் நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நிற்கும் போது நீ கொடுத்தே திரும்ப, நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிற்க முடியாது. உரைய வைக்கலைன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு, இல்லை அது இல்லை, நமக்கு இருக்கு. இப்போ ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும், குறையும்ங்கிறாங்க. இப்ப வறட்சியை, பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது? இப்ப குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னி தண்ணி இல்லை, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்யறவரை அதை போய் ஆய்வு செய்யல. இப்ப பிரச்சனை இங்கே. அப்ப நம்ம ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி எல்லாம் இருக்கு. ஆனால் தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கே. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப அதுல இப்ப எங்க அண்ணன், நம்ம கூட மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க பாரதிய ஜனதால.
இப்போ இந்த தமிழர்களுக்கான உரிய நீர் உரிமை பாதுகாக்கப்படணும்னு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கும்? கர்நாடக மக்களின் நலனை தான் பேசும். அந்த மாநிலம் என்று வருகிற போது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற நாட்டு கட்சிகள் கர்நாடக மக்களின் நலனையே பேசும். அப்போ அருகில் இருக்கிற ஒரு தேசிய இன மக்களின் உரிமையை அற்ப தேர்தல் வெற்றிக்காக லாபத்திற்காக பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும். பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் நிற்பான். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படாது. நமக்கு இந்த மண்ணும் மக்களும் மக்களின் நலனும் உரிமையும் தான் முக்கியங்கிற போது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒற்றை குரலாக எமது உரிமை அதுதான். இப்ப நீங்க உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாம். உயிரை இழக்கிறது சீமான் இழக்கிறது அது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்தின் உரிமைக்கான இழப்பா ஆயிருது. அதனாலதான் உயிரினும் மேலானது எமது உரிமைங்கிற முழக்கத்தை நம்முடைய தலைவர் முன் வச்சாங்க. அப்ப அந்த நோக்கத்துல நம்ம இந்த ஒருங்கிணைப்பை பாராட்டணும். இதை நம்ம மென்மேலும் கொண்டு போகணும்.